கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஒரு சிறிய ஜெபத்தை நான் எடுக்க விரும்புகிறேன். ஏசப்பா, இந்த வேளையிலும் உங்களை துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம். இந்த நேரத்துக்காக, இந்த ஆராதனைக்காக திரும்பவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த மெசேஜை நான் செய்யும் போது இது நானாக இல்லாமல் உங்களுடைய ஆவியானவரே எனக்கு கூடாக பேச வேண்டும் என்று என்னை உங்களுக்கு முன்னாக தாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் நீங்களே எனக்குள்ளாக பேசுங்கப்பா. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில நான் ஒரு காட்சியை நீங்க நினைத்து பார்க்க விரும்புகிறேன். நீங்க எல்லாரும் உங்களுடைய வாலிப வயதிலேயோ அல்லது இப்பயோ நீங்கள் இருள நாங்கள் படுத்து கொண்டு இருக்கும் போது நல்லா உருண்டு படுத்து கொண்டு இருக்கேக்கல அங்க திடீரென்று யாரும் உங்களை கூப்பிட்டு எழும்புன்னு சொல்லி நீ ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும்னு எழுப்புற அந்த காட்சியை நீங்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில. அதை போலதான் இங்க நடக்குது. ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல அதுக்கு அந்த காரியத்துல அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் இருந்த போது கடவுள் அவையில பார்த்து இந்த வசனங்களை சொல்லுகிறார். ஏசாயா ஜீசஸ் பிறக்கக்கு முன்னாடி 700 இயர்ஸுக்கு முன்னதாக இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை இதை சொல்லி இருந்தார். இதுல நாங்கள் 59வது அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் அதுல சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் இருளுக்குள்ளே இருந்தார்கள், பாவத்திலே இருந்தார்கள். இங்க இங்கிலீஷ்ல வாசிக்கல, surely the arm of the Lord is not too short to save, nor his ear too dull to hear, but your iniquities have separated you from your God. Your sins have hidden his face from you, so that he will not hear. உங்களோட மைக்ஸ் ஒருக்கா மியூட் பண்ணணும். லெட்ஸ் சி, சினாக்கள் இந்த மைக்ல இருந்து சத்தம் வருது. See whether I can mute it. Let's see whether I can. Okay. Let me mute all. Nobody unmute themselves. Yes. Okay. Yeah. அப்ப அவர்கள் தங்களுடைய பாவத்திலே சந்ததியாக பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேலர்கள். அப்ப அந்த வார்த்தை வருகின்றது அவர்களுக்கு. ஆனா அதே வேளையில அவர்கள் ஒரு பக்கத்தால ஜெபிக்கினம், கடவுளே எங்களுக்கு இந்த தேவை இருக்கு, எங்களுடைய நாட்டின் தேவைகள் இருக்குது, சந்திங்கோன்னு ஜெபிக்கினம். ஆனா அவர்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. அப்ப அவர்கள் இருளிலே இருந்து கொண்டிருந்தார்கள். கடவுளோ மிகவும் கவலைப்பட்டு அவர்களுக்கு ஒரு பதிலும் கொடுக்காம இருந்தார். அந்த வேளையில கடவுள் பிறகு இந்த சாப்டர்ல எண்ட்ல நாங்க பாக்குறோம், அவர் ரிடெம்ஷன் பிளான கொடுக்கிறார் அவர்களுக்கு. அதே போல நாங்களும் இருளில நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம், மிகவும் பாவமான சூழ்நிலைகள்ல நாங்க இருந்த போது இயேசு எங்களை மீட்டு கொண்டார். இப்ப நாங்க ரட்சிப்புகளாக இருக்கிறோம். ஆனாலும் இப்பயும் நாங்கள் சில இருளான காரியங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம். அதை குறித்து தான் நான் பேச விரும்புகிறேன். சில ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எங்களை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது. இதுல ஐசாயா 61 சொல்லப்பட்டிருக்கு, ரைஸ் ஷைன் ஃபார் யுவர் லைட் ஹஸ் கம் அண்ட் தி க்ளோரி ஆஃப் தி லார்ட் ரைசஸ் அப்பான் யூ. ரைஸ் அதுண்ட ஹீப்ரூ வேர்ட் கூம் என்று சொல்லப்படுது. இது ஒரு கமாண்டாக இருக்கிறது. கடவுள் எங்களை பார்த்து கமாண்ட் பண்ணி ரைஸ் என்று சொல்லுகிறார். இதுண்ட மீனிங் எல்லாம் கிணவருக்கு தெரியும். சொல்லப்படுது ஸ்டாண்ட் அப், ஹீப்ரூல போய் பார்த்தா ரைஸ் அப் என்று சொல்லப்படுது. டு ரைஸ். அப்ப நாங்கள் எங்கிட்ட ஒவ்வொருத்தரும் நாங்கள் சில பேர் கம்ஃபர்ட் ஜோன்ஸ்ல இருந்து கொண்டிருக்கிறோம். சர்ச்சுக்கு போறோம், பைபிள் ஸ்டடிஸ் செய்யறோம். ஆனா
மூவ் பண்ணாமல் இயேசுவை நோக்கி நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல மேல போகாமல் அதுக்குள்ள நாங்க சந்தோஷமா அது காரணம்னுட்டு இருக்கிறோம். சிலர் வந்து இன்னும் எத்தனையோ இதிலான ஸ்ட்ராங் ஹோல்ஸுக்குள்ள நாங்கள் பிடிபட்டு கொண்டு இருக்கிறோம். ஆன்சலா சொன்ன மாதிரி ஒன்று வந்து எங்களுக்குள்ள பயத்தின் ஆவிகள் இருக்குது, கோபத்தின் குணங்கள் இருக்கிறது, பெருமைகள் இருக்குது, எத்தனையோ இப்படியான இதுகள் இருக்குது. இந்த வீக் நாங்கள் கூட ரியலைஸ் பண்ண எங்களுக்குள்ள அந்த எங்களோட கல்ச்சரால வந்த ஒரு இது ஓசியில சாமான்கள் எனக்கு கிடைச்சா நாங்கள் அதை ஓமன்னு சொல்லி போனுக்கலால இப்ப நாங்க ஒரு சிறிய பிரச்சனையில கூட மாட்டுப்பட்டிருக்கிறோம். அது எங்களோட அந்த கல்ச்சரால வந்தது. சோ அப்படியான கணக்க காரியங்கள்ல நாங்கள் எல்லாரும் அம்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா கடவுள் எங்களை சொல்றார், அந்த இருளான காரியங்கள்ல இருந்து விட்டுட்டு நீங்கள் என்னை நோக்கி எழும்புங்கன்னு சொல்றார். ஃபர்ஸ்டாக நாங்க செய்ய வேண்டியது அந்த இதுல இருந்து நாங்கள் எங்களை இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து என்னென்ன காரியம் இப்படியாக எங்களை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறதோ அதுல இருந்து நாங்கள் உதறி போட்டு நாங்கள் எழும்பி இருக்க வேண்டும். அங்க ஹீப்ரூஸ் 12:2 சொல்லப்பட்டிருக்கு, இந்த பாவங்கள் எங்களை ஈஸியாக பிடித்து கொண்டிருக்க, அதை எல்லாம் விட்டுட்டு உதறி போட்டு நீங்க என்ன நோக்கி ஓடி வாருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நாங்க விட்டுட்டு வர வேணும். கம்ஃபர்ட் ஜோன்ஸ்லயும் இருந்து நாங்கள் அப்படியாக விட்டுட்டு வர வேணும். எஃபிஷியன்ஸ் 5:14 சொல்லி இருக்குது, வேக் அப் ஸ்லீப்பர் ரைஸ் ஃப்ரம் த டெட் என்று அழகாக அதுல சொல்லப்பட்டிருக்குது. I will see whether I can you will take it. Yeah. So நாங்கள் எல்லாரும் தூங்குகின்றவர்களாக இல்லை, நாங்கள் இந்த நேரத்திலும் நாங்கள் எழும்பவனும். இந்த புதிய மாதத்திலே இந்த வாக்குறுதிகளை நாங்கள் இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5:14 சொல்லுது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். மற்றது இங்காலையும் சொல்லியிருக்க, ஆனபடியினாலே நீங்கள் நாணமற்றவர்களைப் போல நடவாமல் நாணம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்ததாக சொல்லப்பட்ட காரியம் ஷைன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நாங்கள் பிரகாசிக்க சொல்றார், வெளிச்சமாக இருங்கள் என்று. ஏன்னா இயேசு உங்களுக்கு மேல வந்திருக்கிறார். For your light has come and the glory of the Lord rises upon you. அப்ப இயேசு எங்களை பிரகாசிக்கிறார். நாங்கள் அவரோட நாங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி கூடுதலாக நாங்கள் அடுத்ததாக நான் இன்னொரு காரியம் சொல்ல மறந்து விட்டேன். ஒரு ஸ்ட்ராங் ஹோல், நாங்கள் டிவி டிராமாஸுக்கு அடிக்டடாக இருக்கிறது. டிவி பார்க்கறது பிழை இல்லை, ஆனா நாங்க சில அந்த மாதிரி காரியங்களுக்கு நாங்கள் அடிக்டடாக இருக்கிறோம். ஆனா இயேசு சொல்றார், என்னோட வந்து உறவாடுங்கள் என்று சொல்லி. அப்ப நாங்கள் அவருடைய வேதத்தை படித்து, கிடைக்கிற நேரம் எல்லாம் வேதத்தை படித்து அவரோடு நாங்கள் ஜெபித்து அவரை பாட்டுக்களை பாடி ஆராதனை செய்து கொண்டு அவரோட பிரசன்னத்துக்குள்ள நாங்கள் இருக்கும் போது நாங்கள் அவரை போல மாறுவோம். அவருடைய இஸ் a glorious God, அவருடைய குளோரியை நாங்களும் அவர் எங்களுக்கு மேலேயும் அது வேற, நாங்கள் அப்பொழுது பிரகாசிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸோடஸ் 34 இந்த பேசேஜ் வந்து மோசஸ் என்ன விதமாக அவர் டெபனக்கல்ல போய் கடவுளோட உறவாடி கொண்டிருந்த போது அவர் ஒவ்வொரு முறையும் வெளியால வரைக்கல அவற்ற முகமே பிரகாசமாக இருந்தது. அதே போல அதால அவர் வெயில் போட வேண்டி இருந்தது. அப்ப நாங்களும் கடவுளோடு நாங்க ஒவ்வொரு உறவாடைக்குள்ள நாங்களும் அப்படி ஷைன் பண்ணுவோம். மற்றது எஃபிஷியன்ஸ் 5:14 சொல்லி இருக்குது, பிரகாசிக்க சொல்லி. Christ will shine on you. நாங்கள் எழும்பி போது அப்ப இந்த புதிய மாதத்துல அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எழும்புங்கோ, நீங்கள் என்னென்னத்துல பிடிபட்டுக்கிறீங்களோ அதுல இருந்து எழும்பி இருங்கோ. மற்றது கடவுளோட நீங்கள் உறவாடி கொண்டிருங்கோ. அப்ப
ஷைன் பண்ணுவீங்க. மற்றது இதுல அடுத்த வசனத்துல see darkness covers the earth and thick darkness is over the peoples. இதை நாங்கள் இப்பொழுது நாங்கள் இருக்கிற தேசங்கள்ல நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. எங்களை சுற்றி எல்லாரும் வெளியால அழகாக அப்படி இருந்தாலும் எவ்வளவோ தீங்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்துல ஒவ்வொரு தேசத்திலையும். எங்கட நாட்டுல இங்க அமெரிக்கால பார்த்தோம்னா ஈவன் ஸ்கூல் சில்ட்ரனே அவைகள் என்கரேஜ் பண்ண டிரான்ஸ்ஜெண்டர் நீங்கள் உங்களோட செக்ஸையே நீங்க மாத்தலாம்னு சொல்லி அவைகள் சில்ட்ரனுக்கே என்கரேஜ் பண்ண சிறிய வயதிலேயே. அப்போ அவைகள் வளரேக்கல ஓகே எனக்கு நான் பாய் ஆனா எனக்கு பாயா இருக்க விருப்பம் இல்லை ஓகேன்னு சொல்லி உடனே அவைகள் தங்கட செக்ஸை உடனே மாத்தினோம், இன்ஜெக்ஷன்ஸை போட்டு தங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்லல, அவைகள் என்கரேஜ் பண்ண வேணும். அப்படி மிகவும் பொல்லாத தேசங்களாக இப்ப வந்திருக்குது. ஃபுல் டார்க்னஸ்ல இருக்கினா. எங்களோட வீட்டுல இருக்கிற ஒரு பிள்ளையோட நான் கதைச்சு கொண்டிருந்தேன். அவ டீச்சர் கவுன்சிலிங் செய்யறா யூனிவர்சிட்டியில. அப்ப அவ சொன்ன அந்த லெஸ்பியன்ஸ் அவங்களுக்கெல்லாம் சரியான சென்சிட்டிவா தான் தாங்கள் கதைக்க வேணும். அவங்களெல்லாம் தங்களோட கிளாஸ் ரூம்ஸ்ல இருப்பாங்க. அப்படி மிகவும் இருளாக இருக்கிறது எல்லா இடம். மற்றது இப்ப நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்திலேயே பேண்டமிக் இந்த கொரோனா வைரஸால அங்க எல்லாரும் தவித்து போய் என்ன நடக்குமோன்னு சொல்லி அந்த டார்க்னஸாக இருக்கிறார்கள். ஆனா நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்க இருக்கிற தேசங்கள்ல கடவுளோட நாங்கள் பிரசன்னத்தில இருந்து நாங்கள் அவர்களுக்கு பிரகாசிக்கலாம். நாங்கள் ஒளியாக கடவுள் சொல்றாரு நியூ டெஸ்டமெண்ட்லயும் ஜீசஸ் இஸ் டெல்லிங் I am the light of the world. பட் பிறகு சொல்றாரு எங்களுக்கு நீங்க யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. நாங்கள் தான் லைட்டும் சோல்ட்டுமாக இருக்க வேணும். அப்ப கடவுளோட பிரசன்னத்துல இருக்கல நாங்கள் அவரை போல மாறி நாங்கள் அந்த இருக்கிற இடங்கள்லயே லைட்டும் சோல்ட்டுமாக இருப்போம். ஸோ அப்படி நாங்கள் கடவுளுக்காக நாங்கள் ஷைன் பண்ணும் போது இந்த காரியங்கள் எங்களுக்கு நடக்கும்னு சொல்லுகிறார். நேஷன்ஸ் வில் கம் டு யுவர் லைட் அண்ட் கிங்ஸ் டு த பிரைட்னஸ் ஆஃப் யுவர் டான். அப்ப இதன்படி பார்த்தால் ஈவன் இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் த வேர்ல்ட் வில் பி drawn டு த லைட் வித்தின் us. நாங்கள் பிரகாசித்து கொண்டிருக்கல மக்களே பெரிய இம்பார்ட்டன்ட் பீப்புள் முக்கியமான ஆட்களே எங்களை நோக்கி வருவாங்கன்னு சொல்லி இப்ப இவர் ரஞ்சன் சொல்லுவார் ஒரு எக்ஸாம்பிள் என்ன விதமாக தாங்கள் எங்கட அந்த 2009 பிரச்சனையில இலங்கை இருந்த போது மிகவும் கவலையான அந்த கிளிநொச்சியில பெரிதான எங்கட ஆக்கள் எல்லாம் அடிபட்டு கொண்டிருந்த போது இவரும் இவற்ற ஃப்ரெண்டும் ஜெபித்து கொண்டிருந்த வழியில அங்கு பென்டகன்ல இருந்தே இங்க அமெரிக்கால பெரிய ஒரு அதிகாரிய அவர்கள் அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஜபித்த பிறகு அவர்கிட்ட ஃப்ரெண்ட் வந்து பிளெயின்ல போய்க்கல பக்கத்துல இவர் பெரிய ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆள் இவரோட கதைக்க தொடங்கி அதன் மூலம் ரஞ்சனுக்கும் கண்டாக்ட்ஸ் வந்து அவர்கள் இலங்கை தேசத்துக்காக இவரை போய் இங்க அமெரிக்கால வாஷிங்டன் டிசில பார்த்து கடவுள் இவர்களை யூஸ் பண்ணினார் அந்த நாட்கள்ல. அந்த விதமாக இம்பார்ட்டன்ட் பீப்புள் நாங்க கடவுளோட இருக்க அவர்கள் எங்களை நோக்கி வருவார்கள். Lift up your eyes and look about you, all assemble and come to you. Your sons come from afar and your daughters are carried on the hip. அப்ப even our sons and daughters who may have strayed from God and us will be brought back. அப்ப எங்கட பிள்ளைகள் இருந்துட்டு கடவுளை விட்டு விலகி போயிருக்கலாம் அல்லது எங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனா இதன்படி சொல்லிருக்கு நாங்கள் கடவுளோட பிரசன்னத்துல இருக்கல ஷைன் பண்ணிக்கல அவர்களே திரும்பி வருவார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நாங்கள் இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நாங்கள் கடவுள்கிட்ட நாங்கள் அதை கேட்டு அதை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு then you will look and be radiant என்று சொல்லி நாங்கள் இன்னும் கடவுளுக்களால போகும்போது இன்னமாக நாங்கள் பிரகாசமாக இருப்போம். இந்த Psalms 34:5 சங்கீதம் 34:5 சொல்லியிருக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகங்கள்
பிரகாசிக்கப்படும். அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Those who look to him are radiant and their faces are never covered with shame. அப்ப நாங்கள் we will be radiant, joyful and prosperous, and all of our shame will be removed from us. Amen. So இந்த நாளிலும் நான் இந்த வார்த்தை கூட நான் எம்பசைஸ் பண்ண இருக்கிறது ஒரு அக்ரடிம். அது இவர் ரஞ்சன் ஹஸ்பண்ட் தான் எனக்கு தந்தவர், அவருக்கு நன்றி கூறுகிறேன். அப்ப அப்ப இதை நீங்க நினைவு வச்சிருக்கலாம். நீங்கள் இந்த மந்த் முழுக்க இந்த அக்ரடிமையும் நினைவு வச்சு, இந்த வார்த்தைகளை நினைவு வச்சு கடவுளுக்கு ஊடாக நீங்க வளருங்க. அப்ப ஃபர்ஸ்டாக நீங்க கடவுள பிரசன்னத்துல போய் அவரை நீங்க துதித்து அவரை வார்த்தைகளை மெடிடேட் பண்ணி ஜெபிக்கல அவற்றை பிரசன்னம் உங்களுக்கு வரும். அக்சஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பிறகு எக்ஸ்பீரியன்ஸ், அதை நீங்க பிரசன்னத்துக்குள்ள இருக்கல அவருடைய பவரை நீங்கள் உணர்வீங்க. you will experience the presence of God. Power of God, sorry, experience the power of God. அடுத்ததாக R is for receive the word of God. அப்ப நீங்க அவருடைய பிரசன்னத்துல இருக்கல கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்க உங்களோட செவியை சாய்த்து அவர் என்ன சொல்லுகிறாருன்னு நீங்க கேட்கணும். இருந்துட்டு கர்த்தர் ப்ராமிசஸ் கூடாகவே வார்த்தை கூடாக அவர் உங்களோடு பேசுவார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சுவவீனமாக இருந்தீங்கண்டா, வருத்தத்துல இருந்தீங்கண்டா, கர்த்தர் உங்களோடு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வார்த்தை சங்கீதம் 107:20 சொல்லுது, he sent forth your word and healed our diseases. He sent forth his word and healed our diseases. அப்ப அந்த வார்த்தையை கடவுள் பேசினால் அதை நீங்க அந்த வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். அப்படியாக எத்தனையோ வார்த்தைகள் கூட கடவுள் பேசக்கூடும். இல்லைண்டா அவரே ஒரு வார்த்தையால நீங்கள் லிசன் பண்ணிக்கல ஒரு வார்த்தையை சொல்லுவார், அதை நீங்க இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த வார்த்தையை கூறின அந்த வார்த்தையை நீங்க உள்ளுக்குள்ள எடுத்து அதை மெடிடேட் பண்ணி உங்களுக்கு முன்னால அதை ஒட்டி அந்த வார்த்தையை மெமரைஸ் பண்ணி அதை நீங்க உள்ளுக்குள்ள நீங்கள் கொண்டு வர வேண்டும். பிறகு அந்த வார்த்தையை நீங்க கிடைக்கிற தருணத்துல எல்லாம் அதை நீங்க யூ மஸ்ட் ஸ்பீக் இட் அவுட். இப்ப எனக்கு தெரியும் ஒரு சிஸ்டர், ஒரு ஆள் ஒரு பெரிய வருத்தத்துல இருந்தவ, அவக்கு கடவுள் இந்த சங்கீதம் 107:20 அந்த வருத்தத்துல இருக்கைகளை கொடுக்க அவ அதையே சொல்லி சொல்லி God has healed her. அவ அந்த வார்த்தையை தான், இந்த வார்த்தையை கடவுள் என்னோட பேசினவர், ஸ்டார்ட்லயே இந்த வருத்தம் வரைக்கிலே இந்த வார்த்தை கூட பேசினவர், கடவுள் சுகம் தருவார். அத மாதிரி நீங்களும் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி சொல்லி சொல்லும் போது, அப்படி நீங்கள் நாளாந்தம் அதை சொல்லி செய்யும் போது கடவுளுடைய பவர் ஆஃப் காட நீங்கள் வல்லமையை நீங்கள் பெரிதாக நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த நாளிலும் இந்த பெண்களுக்கும் எல்லாருக்கும் நான் கூறுகிற வார்த்தை, ரைஸ் wherever you are, just don't stay in the comfort zone but come up. ஸோ கடவுள் உங்களை கூப்பிடுகிறார், நீ எழும்பி பிரகாசின்னு சொல்லி. இப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Amen. Amen. With response, Uncle Ranchan. Oh, praise the Lord. எல்லாரும் ஒரு கைதட்டல் கொடுப்போமா சிஸ்டர் அஞ்சனாக்கு? Ranjana. Well done. Well Well done. done. Well done. Thank you. Very good. Powerful. God is good. Yes. அவர் God is good. எல்லாரையும் அழைக்கிறார், எழும்பி பிரகாசி. முக்கியமாக பெண்மணிகள். நாங்க பயந்து பயந்து பயந்து, அப்பாவுக்கு பயந்து, அம்மாவுக்கு பயந்து, மாமாவுக்கு பயந்து, டீச்சருக்கு பயந்து, ரைட், ஒவ்வொருவருக்கும் பயந்து பயந்து வாழ்ந்து கடைசியில வாழ்க்கையே பயம். அப்படி இல்லாம ஒரே ஒரு பயம்தான் இருக்கணும். கடவுளுக்கு பயப்படுங்கோ, வார்த்தைக்கு பயப்படுங்கோ, ரைட். அது உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து, ஆனா வார்த்தை சொல்லுதுதான், அம்மா அப்பாவை கனம் பண்ணணும், கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். ஆனா அந்த பேலன்ஸ் தேவை என்ன? கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், ரைட், போதாருக்கு மரியாதை செய்ய வேணும், பெற்றார கனம் பண்ணணும். ஆனா கடைசியில வார்த்தை, ஆண்டவர்,
அந்த அவருக்கு இருக்கிற பயத்தினேக்கு தான் அந்த பேலன்ஸ் வரும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஒரு சைடில் போய் வாழ்க்கையே மற்றவர்களுக்காக வாழ்ந்ததாய் அவர்களுக்கு பயந்து வாழ்ந்ததாய் போய் உண்மையை நாங்கள் அதை கரியாக்குறோம். அப்போ நல்ல ஒரு செய்தி, ரைஸ் ஷைன். அப்போ இன்றைக்கு நான் பார்க்கிறேன், நாங்கள் ஒழும்பி இருக்கிறோமா படுத்திருக்கிறோமா? எப்படி தெரியும்? இப்போ டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு எப்படி உயிர் இருக்கிறேன்டா அவர் என்ன செய்வார்? உங்களோட பல்ஸ் ஒருக்கா பார்ப்பார், எப்படி பல்ஸ் அடிக்குது, அங்கே நல்ல ஹார்ட் பீட் பண்ணுதான். இப்போ நான் ஒருக்கா உங்களோட பல்ஸை செக் பண்ணுறேன். இப்போ ஸ்பிரிச்சுவல் பல்ஸ், PULSC. இன்னைக்கு ஒரு 5 காரியங்கள் எங்கள் கனவேட்ட ஸ்பிரிச்சுவல் லைஃபை அப்படியே எங்களை நித்திரைக்கு போடுது, அல்லது பாவத்துக்குள்ள இழுக்குது, இருளுக்குள்ள இழுக்குது. P வந்து ப்ரைட். எங்கள் பல பேருக்கு பெருமை வந்து இந்த இயேசு எங்கள்ல ஷைன் பண்ண இல்லாம பண்ணுது. அது நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க, பெருமை என்ற விலைக்குள்ள சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? பெருமை என்றா இதுதான் உங்களோட சரியான லெவல் அண்டா. ஆண்டவருக்குள் நீங்கள் எவ்வளவோ செய்யலாம், ஆனா நீங்கள் இல்லை, அதை விட கூட உங்களோட மதிப்பு இருக்குமே. இல்லை, நான் செய்யலாம், நான் வெட்டலாம், புடுங்கலாம், இன்னும் நான் பெரியாள், நான் படித்தவன், என்னட்ட காசு இருக்கு, என் அப்பா யாருன்னு தெரியுமா, மாமா யாருன்னு தெரியுமா, தாத்தா யாருன்னு தெரியுமா, இதெல்லாம் ஆண்டவருக்குள்ள இல்லாம நீங்க இப்படி உயர்ந்த கணிப்பு இருக்கிறது பெரும். அப்படி இருக்கிற நேரம் உங்களுக்கு கூட கோபம் வரும். யாராவது ஒருத்தன் வந்து உண்மையை கதைச்சா, நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, அவன் உண்மையை கதைச்சா உங்களுக்கு கோபம் வரும். அவே எங்களோட உள்ளங்களை ஆராய்ந்து பார்ப்போம். பெருமை எங்கள் நித்திரையில வச்சிருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில். யூ வந்து அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்காத குணங்கள் எத்தனையோ இந்த உலகத்துல வாழைக்க எங்கட உள்ளத்துல we are going to get hurt. ஆனா அதை நாங்க மன்னிக்க பழகணும். அதை மன்னிக்காத வேளையில பல வேளைகள்ல அந்த அந்த கவலை, அந்த மனத்தாக்கம், கசப்பு வேற எடுத்து போன முறை அதான் நாங்க செய்தியாகவே படித்தோம். அது புளிய மரமே வேப்ப மரமே வந்து எங்களுக்கு எல்லாரும் எனக்கு ஏன் இப்படி செய்யறோம், எனக்கு ஏன் இப்படி அநியாயம் நடந்து கொண்டு இருக்கு, இவரும் என்ன அப்படி செய்ய, அவரும் என்ன அப்படி செய்ய, இவரும் அப்படி செய்யறனோ, அது உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பால நீங்கள் உங்களுக்கு எல்லாருமே செய்யறது உங்களுக்கு கசப்பாயும் புளிப்பாயும் இருக்கு, உங்களை நித்திரையில போட்டு விட்டு இருக்குது ஆண்டவர் பிரகாசிக்காம. அவை நாங்கள் அதுல இருந்து ஒழும்போம். எல் ஆஃப் பல்ஸ் வந்து லஸ்ட். இன்றைக்கு ஆம்பளைகள் இந்த விதமான இச்சைகள், பாலியல் இச்சைகள். ஆனால் அது தனியே இட்ஸ் நாட் ஓன்லி லஸ்ட் ஃபார் செக்ஸ், இட் இஸ் லஸ்ட் ஃபார் த திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த பொருள் ஆசைகள், வேற ஆசைகள், எந்த பிள்ளை வெட்டோணும், புடுங்கோணும், இந்த விதமாக we should only have passion for God. இந்த வேற விதமான இந்த ஆசைகளும் எங்களை நித்திரையில போடுது. எஸ் வந்து ஸ்ட்ரெஸ். சொல்லவா வேணும், எல்லாம் ஸ்ட்ரெஸ்ல ஓடி திரியணும். இதெல்லாம் இன்டர் கனெக்டட், எங்க போனாலும் ஸ்ட்ரெஸ். அப்ப இது எங்களை நித்திரையில போடுது. ஆண்டவர் பிரகாசிக்க இல்லாம இருக்கிறார். என்னன்னா நாங்கள் என்னென்னவோ எல்லாத்தையும் தலையில போட்டு எப்பயும் ஒரு ஸ்ட்ரெஸ் எங்களை ஆட்கொள்ள பார்க்குது. அதுல இருந்தும் நாங்கள் ஒழும்போணும். ப்ரைடுல இருந்து ஒழும்போணும், அன்ஃபர்கிவ்னஸ்ல இருந்து ஒழும்போணும், லஸ்ட்ல இருந்து ஒழும்போணும், ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஒழும்போணும். வந்து எஸ்டீம் ப்ராப்ளம். இது அன்சலா சொன்ன மாதிரி பல வேளைகள்ல இப்படி எங்களை காலாட்டாத, நீ பொம்பளை பிள்ளை இப்படி இருக்காத, ஆட்டாத, ஏன் அதன்னு கேட்கிற, ஆட்டாத. there are valid reasons for it. ஆனா நாங்க ஃபுல்லாயே இப்படி இருந்து எங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு ஷேம். இப்ப அதுல இருந்து நாங்க ஒழும்போம். ஸோ உங்களோட பல்ஸ் எப்படி இருக்குதோ, அதுதான் நல்ல செய்தியாவ தந்தா. நீங்க ஒழும்புறதுக்கு ரைஸ். உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ஸ்ல இருந்துட்டு இல்லை இப்படிதான் வாழ்க்கை, இப்படியே இருந்துட்டு மண்டையை போடுவோம். அப்படி இருந்தீங்கன்னா மண்டையை போட்டு இப்படியே போட்டுருவீங்க. You got to say, I'm going to rise. I'm going to rise up. இந்த சிச்சுவேஷனை நான் அக்செப்ட் பண்ண போறேன் இல்லை, ப்ரைடோட இப்படி இருக்க போறது இல்லை, அன்ஃபர்கிவ்னஸோட இருக்க போறேன் இல்லை, லஸ்டோட இருக்க போறேன் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்க போறேன் இல்லை, எஸ்டீம் ப்ராப்ளம்ஸோட இருக்க போறேன் இல்லை. சரி, எப்படி ஒழும்புறது? அழகாக ரஞ்சனா சொன்னா, access the presence of God. அங்கதான் ஆண்டவருடைய பிரசன்னத்துல மலைகள் என்ன மெழுக போல உருகும். மவுண்டன்ஸ் மெல்ட் லைக் வேக்ஸ் இன் த பிரசன்ஸ். உங்களோட என்னதான் பிரச்சனை இருந்தாலும், ஆனா அவட்ட பிரசன்னத்துக்குள்ள போறதுக்கு நீங்க பழகி இருக்கு. நீங்க இப்ப போகல என்று சொல்லல,
ஆனா இப்ப நீங்க இருக்கிற லெவல்ல தான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்ப யூ ஹேவ் டு ஃபைண்ட் a நியூ வே. சண்டே சர்ச்சுக்கு மாத்திரம் போய் அது பிரசன்னத்துல போறது அது பத்தாது. நீங்கள் உங்களோட பாட்டிலேயே யூ மஸ்ட் லேர்ன் ஹவு டு என்டர் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த பிரசன்ஸ் ஆஃப் காடுக்கு போற நேரம் தான் நான் அந்த சொன்னா யூ எக்ஸ்பீரியன்ஸ் த பவர் ஆஃப் காட். அண்மையில நான் காலமேல ஒழும்பி எனக்கு ஒரு ராக்கிங் சேர் இருக்குது. நான் அதுல இருந்து ஒரு வர்ஷிப் சாங்ஸை கேட்டுக்கொண்டு எல்லாத்தையும் அவரிடம் ஒப்படைக்கும் பொழுது எனக்கே தெரியும் ஒரு ஷிஃப்ட். இப்ப முதல் நான் வரைக்கும் மண்டேக்குள்ள எனக்கு எல்லாம் இருக்கும் இருந்து பிறகு ஐ மீன் இஸ் பிரசன்ஸ். அது அப்படி போற நேரத்துல தென் அவரோட உறவாடுறேன். அப்பதான் அந்த பவர் ஆஃப் காட் இந்த பல்ஸை மாத்து. அப்ப அண்மையில நான் ஒருக்கா அப்படி when I access the presence of God, நாங்கள் இந்த நான் இருக்கிற கதிரைக்கு கணக்க பிளக் பாயிண்ட்ஸ் நாங்கள் ஒரு அந்த 2ல இருந்து எக்ஸ்டென்ஷன் கோட் ஒன்று அதுல ஏர் கண்டிஷனரையும் போட்டு லைட்டுகளையும் போட்டு கம்ப்யூட்டரையும் போட்டு பிரிண்டரையும் போட்டு வேற வேற சில ஹெல்த் மானிட்டர்ஸ் எல்லாம் போட்டு அப்போ ஒரு எலக்ட்ரீஷியன் வந்த நேரம் அவன் சொன்னான், பாஸ்டர் அலெக்ஸ், வாட் ஆர் யூ டூயிங்? திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ், இஸ் ஓவர்லோடட். ஆனா அவன் பிறகு ட்ரக்ஸுக்குள்ள போயிட்டான். அப்ப எனக்குள்ள இப்பயும் ஒரு கவலை தான் இருந்தது. அடே, அவன் இருந்த நேரம் இதை செய்திருக்கலாமே. இப்ப இங்க எலக்ட்ரீஷியன்ஸ் பிளம்பர்ஸ் எல்லாம் அமெரிக்கால சரியான எக்ஸ்பென்சிவ். அப்ப எனக்குள்ள என்ன இருக்கு? ஒரு ரிக்ரெட், அந்த நேரம் செய்யலையே. ஆனா ஒரு நேரம் நான் ஆண்டவருடைய பிரசன்ஸ் அக்சஸ் பண்ணின நேரம் அவர் சொன்னார், நீ ஏன் ஒப்பாரி வச்சுக்கோ நிக்கிற? உண்ட அப்பா கடவுள் இல்லையா? அவர்கிட்ட கேள், அவர்கிட்ட நீ கேள், இது அவர் தீர்ப்பார். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் எலக்ட்ரீஷியனா. இப்ப எங்கட இலங்கை புத்திக்கு எங்களுக்கு சரி, இப்ப சும்மா எல்லோ புக்கை பார்த்து போட்டு அடிச்சா ஒரு எலக்ட்ரீஷியன் வருவானா, அவன் $600 கேட்பான், $500 கேட்பான். அது எங்களுக்கு விருப்பம் இல்லையே தமிழாக்களுக்கு. நாங்க சீப்பா செய்யணும். சொன்னார், ஓகே, அது பரவாயில்ல, நல்ல நல்ல சிந்தனை தான். ஆனா அவன் ஒருத்தன் தான் உனக்கு ரீசனபிளா செய்வானா? So you see, அப்ப பாருங்க, அப்ப என்ன நடந்தது? அவர் சொன்ன மாதிரி அந்த I receive the word of God. அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைடா இருக்கலாம், அன்ஃபர்கிவ்னஸா இருக்கலாம், லஸ்டா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், எஸ்டீம் ப்ராப்ளமா இருக்கலாம். இதுல இருந்து விட போறீங்களா இருந்தா, இதுல இருந்து ஒழும்போணுமா இருந்தா, you have to first access the presence of God at a level higher than what you are doing now. அதுல இருக்கிற நேரம் உங்களுக்கு word of God. Why should you accept this? உங்க அப்பா தானே கடவுள், கேட்கிறதானே அவர்கிட்ட. அப்போ உங்களுக்கும் ஒரு வார்த்தையை தருவார். அது பிரைடா இருந்தா சொல்லுவார், God opposes the proud, he gives grace to the humble. ஆவியானவர் தருவார். எல்லாம் பைபிள் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருக்கிறார். பிறகு அவர் சொன்ன மாதிரி I internalize the word of God. அதை பெற்றா மாத்திரம் பத்தாது. We must meditate on that. Yeah, that's right. ஏன் இதை நான் இப்படி ஒரு வருஷமா இந்த கண்டிஷனை அக்செப்ட் பண்ணி இது டேஞ்சர்ன்னு தெரியும். அண்ட் ஸோ நாங்கள் மெடிடேட் பண்ணோம். சரி, இப்ப வெப்பம் உங்களுக்கு எஸ்டீம் ப்ராப்ளம் இருக்குது. அங்க தங்கா சொன்ன மாதிரி அவர் எங்களுக்கு பயமுள்ள ஆவிய தெரியல. He has given us பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்து இருக்கிறார். அப்ப சோ அதை நாங்க தொடர்ந்து எனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை, நான் இப்படி பயப்படுற நேரம் எல்லாரையும் பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறேன். நான் பயப்பட தேவையில்லை. எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எனக்கு இப்படித்தான ஆவியை தந்து இருக்கிறாரு. அப்ப அதை பல வேளைகள்ல நாங்கள் மெடிடேட் பண்ணாததால அது உள்ளுக்குள்ள போகுது இல்லை. என்ன உள்ளுக்குள்ள போயிருக்குது? பயம்தான் போயிருக்குது. அதால எஸ்டீம் ப்ராப்ளங்கள் இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸுகள் வருது. சொல்யூஷன் ஆண்டவரோட பிரசன்னத்துல போய் யூ ரிசீவ் த வேர்ட், யூ இன்டர்னலைஸ் த வேர்ட், தென் யூ கோ டு ஸ்பீக் த வேர்ட். உள்வன்றது மாத்திரம் இல்ல, வெளிவிடணும். மூச்சை உள்ளுக்கு எடுத்து வெளியால விடுற மாதிரி வார்த்தையை உள்ளுக்குள்ள எடுத்து ஆவிக்குள்ள போட்டு ஆவியில இருந்து வெளியால நாங்க கதைக்கும் பொழுது அசுத்த ஆவிகள் அதுகள் இதுகள் என்ன எங்களை எல்லாம் கட்டு வச்சு அதோட ஓடுங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், இவனுக்கு ஞானம் பிறந்துட்டுது. இப்ப இவனுக்கு சத்தியம் விடுதலையாக்கும், இவன் சத்தியத்தை பிடிக்கிறான். அப்ப நானும் அன்னைக்கு மார்னிங் டெஸ்டிமனிக்கு வர்ற நேரம் நாங்க பொதுவா டெஸ்டிமனி எப்ப சொல்றது? நடந்த பிறகு சொல்றது. ஆனா உண்மையா இப்படி if you access the presence of God, உங்களுக்கே தெரியும் breakthrough has come.
எலக்ட்ரீஷியன் வந்து ஃபிக்ஸ் பண்ண விட்டிக்கு நான் சாட்சி சொல்ல தேவையில்லை. எனக்கு ஞானம் பிறந்துட்டுதே. இது ஏன் நான் அக்செப்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன்? ஏன் எஸ்டீம் ப்ராப்ளத்தை அக்செப்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? ஏன் ஸ்ட்ரெஸ் அக்செப்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? நான் சாட்சியை சொன்னேன். இங்க பாருங்க, 1 இயரா இதை நான் டொலரேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் பேசி சொன்னேன், நீ என்ன நம்பு, என்னட்ட கேள். ஸோ ஐ செட், நீங்க பாருங்க, இது வந்து வில் பி சால்வ். அப்படி we must speak it, not speak the problem. You speak the word of God, right? அது உண்மையா எங்களுக்கு விளங்காம இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை வந்து உயிர் உள்ளது, அது உருவாக்கும். Right? Abraham called things that are not as if they were, because he knows God can bring the dead to life. அப்ப உண்மையா அன்றைக்கு இரவு, can you believe this? அன்றைக்கு இரவு இருந்தா போல படுத்து இருக்கிற மனம் வருது பயங்கரமா ரூம்ல. அப்ப நான் ரஞ்சனா ஒழுப்பி கொஞ்சம் இது என்ன மணக்கேலி, அவங்களுக்கு பயங்கர மனம் வருது, இது என்ன கார்பன் மோனாக்சைடா, இது என்னடா இதுன்னு பார்த்தா எங்கட அந்த ஏர் கண்டிஷனரை பிளக் பண்ணின இடத்துல இருந்து அந்த எலக்ட்ரிக் லைன் பர்ன் பண்ணி, and I believe that what the smell was. அப்ப வேற அன்றைக்கு காலம் ஆபத்து இரவு வருது, காலமா ஆண்டவர் எனக்கு அவர்கிட்ட பிரசன்னத்துல நான் இருந்ததால சொல்றார், இது ஏன் நீ அக்செப்ட் பண்ணி கொண்டிருக்கிற, இது டேஞ்சர். அடுத்த நாள் ப்ராப்ளம் சால்வ். எதிர்பாராத முறையில அவர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் த பவர் ஆஃப் காட். அப்ப நான் அதே ஒரு பெரிய சாட்சி. நான் அப்ப அன்றைக்கு எனக்கு ஃபேஸ்புக் இன்வைட் ஒருத்தர்ட்டேந்து வருது. அப்ப நான் சரி அந்த இன்வைட்டுக்கு போய் பார்த்தா, இன்னொரு எலக்ட்ரீஷியன், இன்னொரு கிறிஸ்டியன் எலக்ட்ரீஷியன் என்ன ஃப்ரெண்டாக சொல்லி கேட்டிருக்கிறான் couple of months ago, and I have neglected it. But I was amazed. When you received, you internalized, you spoke, it invites the resources of God. சாத்தான் என்ன சொல்றான், மடக்கி 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 பயத்திலேயே இப்படியே இருந்தா நான் சொல்றது என்ன, ஐயோ எனக்கு இயலாதே, என் புருஷன் இப்படியே, பிள்ளைகள் இப்படி போட்டுதே, இப்படி நாங்க நெகட்டிவ் கன்ஃபெஷனை சொல்லிக்க. ஸோ அதுக்கு பிறகு உண்மையா அவனோட பிறகு கழிச்சு பார்த்தால் அவனுக்கும் வைஃபுக்கும் கோவிட் வந்து இப்பதான் குவாரண்டைன்ல இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறான். அப்ப எனக்கு என்ன கடவுளே, இது சாட்சி பிழைக்குதே, சாட்சியும் கொடுத்துட்டேன். அப்ப நான் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அடுத்த நாள் வந்து சொல்ல, இந்த மாதிரி எலக்ட்ரீஷியன் எல்லாம் அடிச்சு இப்படி சொன்னான், இப்போ அவன் COVID-19 அவனை கூப்பிடுறதா இல்லையா, அப்ப உள்ளத்துக்குள்ள பயம் பெற பார்க்குது. அப்ப ஆண்டவர் சொன்னார், இல்ல நீ அவனை கூப்பிடுறது பிள்ளை, ஏன்னா அது வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் இருக்குது, எல்லாரும் பயப்படுவாங்க, இட்ஸ் a bit unwise. அப்ப அவன் ஒருத்தன் தான் சொல்யூஷனா. உனக்கு நான் முதல் காட்டினான், ஒரு எலக்ட்ரீஷியன் போனா இன்னொரு எலக்ட்ரீஷியனை கொண்டு வருவானு. அது பிறகு பார்த்தா ரஞ்சனா வந்து சொல்ற, அப்பா எங்கட கட்டிலுக்கு பின்னால இன்னொரு பிளக் பாயிண்ட் இருக்கு, இல்ல நான் ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து இன்னொரு லைனை போடணும். அது 12 வருஷமே கட்டில் அந்த இடத்துல இருக்கு. ஐ டிடன்ட் ரியலைஸ் பின்னால ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கு. அது வீட்டை இருந்த இன்னொரு படியே நான் போய் பிளக் பாயிண்ட் போயிட்டு அதுல இன்னொரு கோடை போட்டு சும்மா இப்ப அந்த மாதிரி இருக்கிறேன். இல்லாட்டி முந்தி வந்து எனக்கு இந்த போனை வந்து சார்ஜ் பண்றோம்னா ஒழும்பிக்கொண்டே மெட்ட பக்கத்துல போடணும். இருக்கிற இடத்துல இருந்து பாசிச்சு கொண்டு படுப்போம்னா லைட் இல்லை அதுல, இல்லாட்டி ரூமோட லைட்டை போடும். இப்போ நல்ல கலாதிய போனையும் அதுல சார்ஜ் பண்ணலாம், லைட்டையும் போட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு படுக்கலாம். அப்ப வாட் எவர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் த பவர் ஆஃப் காட். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? you go to arise, access the presence of God at a level that you are currently not. அதுக்கு என்ன செய்வீங்களோ அதுக்கு சொல்யூஷனை பாருங்க. அது வர்ஷிப்பா, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா, பைபிள ஒரு நாளும் வாசிக்கிறதா, கூட ஜபிக்கிறதா, இப்ப யூ காட் டு என்டர். அங்கதான் சொல்யூஷனே இருக்கு. அதுல போற நேரத்துல சும்மா போட்டு கும்பையா வாடிட்டு வராதீங்க. அதுல போற நேரத்துல உங்களுக்கு ஆண்டவரே எனக்குள்ள பெருமை இருக்குது, ஆண்டவரே தொடர்ந்து எனக்கு இந்த எஸ்டீம் ப்ராப்ளம், நான் அப்படி இருக்கிறேனே ஆண்டவரே. then receive the word of God. ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வசனம் தருவார், ரேமா வேர்ட். அவர் பேசுவார், உங்களோட உள்ளத்துல இருக்கிறவங்க எடுத்து பேசுவார், அந்த வார்த்தை கூட பேசுவார். அதை பிறகு தியானியுங்கோ, அதையே அறிக்கையிடுங்கோ. then you will see repeatedly. So it's a wonderful verse. So I'm going to say a prayer.
and then we are going to break into groups and நீங்க ரெண்டு பேராக போய் ரைட் நீங்கள் ஜெபத்திலும் உங்களோட சிந்தனைகளையும் இதுல பகிர்ந்து கொண்டு இந்த மாசம் முக்கியமாக பொம்பளைகள் நீங்க ஒழும்பி பிரகாசிக்கணுமாக இருந்தா என்ன விதமாக ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்கள் கூட நுழைய முடியும் இப்ப நுழைகிறதிலும் விட அப்போ உங்களோட பல்ஸை எடுத்து பார்த்தா ப்ரைட் இல்லை, அன்ஃபர்கிவ்னஸ் இல்லை, லஸ்ட் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை, எஸ்டீம் ப்ராப்ளம் இல்லை. அது எப்படி அடிக்குது? எஸ் எஸ் எஸ். ஃபாதர் பர்க்ஸ்மன் சொன்னாரு, என் மூச்செல்லாம் நீரே, என் பேச்செல்லாம் நீரே, என் நினைவெல்லாம் நீரே. அப்படிதான் அடிக்கணும். ஐயோ அவர் என்ன சொல்லுவாரோ, பிள்ளை கல்யாணம் நடக்குமோ, வேலை வருமோ, கடன் போகுமோ, என்னப்பா கடவுள் உங்களோட அப்பா. எஸ் எஸ், ஒரு நாமம் தந்திருக்காரு. இயேசுன்ற நாமத்தை சொன்னீங்கன்னா பிசாசு எல்லாம் ஓடும். அப்ப லெட்ஸ் சேஞ்ச் த பால்ஸ். இப்பயும் எல்லாம் ஒருக்கா கண்களை மூடி இந்த 5ல உங்களுக்கு என்ன உங்களோட படுக்கையில வச்சிருக்கு? பெருமை கடவுளுடைய எதிர்ப்பை கொண்டாரு. கசப்பு புளிய மரத்தையும் வேப்ப மரத்தையும் வளர்க்கும். இச்சை உலகத்துக்கு அவங்க இழுத்துட்டு போகும். அங்கலாய்ப்பு நிம்மதியை இழக்க பண்ணும். எஸ்டீம் ப்ராப்ளம், தாழ்வு மனப்பான்மைகள் கடவுளுடைய பிள்ளையர். அன்பு இரக்கம் நிறைந்த பிதாவை, இந்த நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஏசாயா 60ஆம் அதிகாரத்துக்காக உமக்கு நன்றி பிதாவே. நீர் உம்முடைய மக்களுக்கு சொன்னீர், இருளில் இருந்த உம்முடைய மக்கள், பாவத்தில் இருந்த உம்முடைய மக்களுக்கு சொன்னீர், எழும்பு. நாங்களும் பிதாவே இந்த நாட்களிலே பாவங்கள், பயங்கள், அங்கலாய்ப்புகளோடு இருக்கிறோம். இந்த நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி. இந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. இந்த செய்தியை கேட்டு அப்படி போகாமல் இந்த கிழமை பூராக இந்த செய்தி அவர்கள் உள்ளத்திலே நான் எப்படி அவருடைய பிரசன்னத்துக்குள் நுழைய முடியும்? இன்னும் கூட அந்த பிரசன்னத்திலே நான் இருந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கையை நான் எப்படி வாழ முடியும் என்று பேசும் சுவாமி. சாட்சிகளால் நிறையட்டும் பிதாவே. வந்த சாட்சிகளுக்காக உமக்கு நன்றி பிதாவே. இந்த ஃபிட் மீட்டிங்கே பிதாவே, வருகிறவர்கள் உண்மையாக ஃபிட்டாக வருவது, ஸ்பிரிச்சுவலி ஃபிட்டாக வந்து கொண்டிருக்கிறார்கள், நாங்களே காணத்தக்கதாக இருக்கிறது. இன்று ரஞ்சனா பிரசங்கித்தது போல இந்த மாதம் பூராக பெண்மணிகள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் பிதாவே. எங்களுடைய சபைகள் கூட பிதாவே பொம்பளைகளை அடக்கி அடக்கி, வீட்டிலே அடக்கி, சபையிலே அடக்கி, அவர்களுக்குள்ளே எவ்வளவோ நீர் வழிப்படுத்தி இருக்கிறேன் சுவாமி. இந்த மாசத்திலே பிதாவே அவர்கள் ஒழும்பி பிரகாசிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு தாய் கூடாகவும், மனைவி கூடாகவும், பெண்மணி கூடாகவும் பிதாவே நீர் பேச வேண்டும். பெண்மணிகள் மாத்திரமல்ல, நாங்கள் கூட பிதாவே அடங்கி இருக்கிறோம். சாத்தான் எங்களை நித்திரையில் போட்டுவிட்டு இருக்கிறான் பிதாவே. We are living in our comfort zones. Okay, இந்த லெவல்ல இந்த கிறிஸ்டியன் லைஃபை வாழ்ந்துட்டு போவோம் பாவை. இந்த வேளையிலே நாங்கள் 2 பேராக பிரிகிற வேளையில மனம் விட்டு நாங்கள் கதைக்கவும் சுவாமி. ஆவியானவரே நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களோடு பேசும் அப்பா. நாங்கள் ஒழும்பி பிரகாசிக்க எங்களை வழி நடத்தும் சுவாமி. இயேசுவின்